ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். சிம்பிளான ஸ்வீட், டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செஞ்சது கூட சட்டுன்னு காலியாகிடும். இந்த ஸ்வீட்டை நம்ம கோதுமையில் தான் பண்ணுறோம். ப்ராசஸிங் டைம் கூட ரொம்ப கம்மி தான். இதுக்கு தேவைப்படுறது முதல்ல கோதுமையை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். முழு கோதுமையை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதில் டஸ்ட் எதாவது இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இதை உடச்ச கோதுமையில் கூட பண்ணலாம், ஆனால் நான் முழு கோதுமையில் பண்ணுறேன். நமக்கு ஹெல்த் வைஸும் டேஸ்ட் வைஸும் அப்படியே கிடைக்கும். என்னோட அளவு 1 கிண்ணி நான் கோதுமை எடுத்திருக்கேன். 1 கிண்ணினா உங்களுக்கு 100 கிராம்ஸ் வரும். நம்ம ஊற வச்ச கோதுமை மிக்சரில் நல்லா தண்ணியை புழிஞ்சு அதுக்கப்புறம் போடணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியை புழிஞ்சு நம்ம பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றணும். கோதுமையெல்லாம் 1க்கு 2 உடைக்கணும். இது நம்ம பண்ண போகிறது லாப்ஸி மாதிரி. நம்ம இந்த மாதிரி 1க்கு 2 ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினா நம்ம பண்ண போகிற லாப்ஸி கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக வரும். தண்ணி கூட சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தான் ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் அந்த கோதுமையோட பாலெல்லாம் வெளியில் வரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்ச கோதுமையும் அதில் போட்டுடணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிரும். நம்ம கைக்கு கிளறி விடணும். நான் இப்போ ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து அலசி அதில் ஊற்றுறேன். ஏன்னா அதில் பாலெல்லாம் இருக்கும். அதனால தான் வீண் பண்ண வேண்டான்னு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நம்ம கிளறிட்டே இருக்கணும். கிளறதை விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது அடிகனமான பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போதான் சட்டுன்னு அடியும் பிடிக்காது. இப்போ டேஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். நான் சன்னமான இருக்கிற துருவல்ல தான் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நம்ம சாதா தேங்காய் கூட போட்டுக்கலாம். நம்ம கிளறவே நல்லா வெந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். கட்டி இல்லாமல் கிளறணும். பசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 கப் நம்ம எதில் அளந்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் இடிச்சு சேர்த்திக்கணும். அப்பதான் அதை சட்டுன்னு கரையும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். நம்ம கிளறவே வெல்லம் அந்த ஹீட்லேயே உருக ஆரம்பிச்சிடும். வெல்லத்தை மட்டும் நல்லா இடிச்சு போடணும். இல்லைனா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்கும். அதனால கொஞ்ச நேரம் எஃப்எம் கேட்டுட்டே வேலை செய்ய வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெல்லம் எல்லாம் கரைஞ்சிரும். கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்கும். அதுவும் ஃபைனலாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கரைஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது வெல்லம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அடியில் மண் நிற்கிற வெல்லமாக இருந்தால் நம்ம இதை வடிகட்டாமல் தான் சேர்த்துறோம். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் கல்லெல்லாம் இருக்காது. இந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போடலனாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கொப்பரை தேங்காய் ஃபைனலாக சேர்த்துறோம். முந்திரி திராட்சை எல்லாம் போடும்போது நல்லா சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு நல்லா இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லாட்டியும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சு பண்ணால் டைம் ஆகிடும். அடுப்பில் ஒரு வேலை நடக்கணும், கையில் ஒரு வேலை நடக்கணும். அப்போ தான் எல்லாமே சட்டுன்னு முடியும். இல்லைனா இது தனியாக பண்ணதுக்கப்புறம் அது தனியாக கட் பண்ணிட்டு இருந்தோன்னா டைம் ஆகிடும். இப்போ நெய்யெல்லாம் இப்போ குளிர்காலர்னால கொஞ்சம் இந்த மாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கும். மணலாக இந்த மாதிரி இருந்தால் நெய்யை நல்லா குலுக்கி ஊற்றும் போது அடியில் இருக்கிற பகுதியெல்லாம் மேலே வந்துடும். அப்போ நெய்யை அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாதாம் முந்திரி எல்லாத்தையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொப்பரை தேங்காய், அதையும் போட்டுக்கலாம். சாதா தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இந்த துருவின தேங்காய் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடும்போது அதோட அரோமாவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கிளறவே நமக்கு தெரியும். அடியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இறக்கறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தான் நான் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடியை கடைசியாக நம்ம போடும்போது அந்த ஏலக்காயோட ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்கும். இதை இப்போ சமையலில் ஸ்டார்டிங்லேயே போட்டோன்னா நமக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அதனால கடைசியாக போட்டிருக்கேன். இதனால நம்ம டேஸ்ட் எச்சா தூக்கலாக காமிக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த லாப்ஸியை குக்கரில் கூட பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த டேஸ்ட் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். என்ன கோதுமையை மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். சட்டுன்னு வீட்லேயே சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிடலாம். கோதுமையை ஊற வைக்கலனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வெதுன்னு இருக்கிற தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். அப்பவும் பண்ணலாம். தேங்க்யூ.